ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது 14/2/2025 இதுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 398. இதுதான் இன்றைக்கி உண்டான ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏசி வின் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஒரு ஏசி மட்டும்தான் வின் ஆகிருக்குது, வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதை பாருங்கள், ஏசி 38. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க பவரில் வந்துருச்சு. நான் கொடுத்த ரிசல்ட்டில் வந்து பவரில் வந்துருச்சு. அதாவது 48, 41, 43. இது வந்து 4ங்கிறதுல வந்து நான் கொடுத்தது 4, ஆனால் அவங்க ரிசல்ட் அடித்தது வந்து 9. இதுதானே ஒழிஞ்சு மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாஸ் ஆகிருக்குது. வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்க 3, 8 பாஸ் ஆகிருக்குது. நான் வந்து 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். அவங்க அடித்தது பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. இதில் வந்து 9ஆம் நம்பர் அடிச்சிருந்தால் நமக்கு ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் பாக்ஸில். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இப்போ வந்து ஆல் போர்டில் வந்து 3ஆம் நம்பரும் பாஸு, 8ஆம் நம்பரும் பாஸு. ஆல் போர்டு வச்சு நிறைய பேர் வின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்தான். சரி, வாங்க 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பாருங்கள், 285 கொடுத்துருந்தேன், 283 கொடுத்துருந்தேன், 143 கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பாஸ், அதாவது பாஸ் இல்லை, அதாவது அந்த நம்பரோட மேட்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 483 இதுதான் வந்து பவரில் போயிடுச்சு. அதாவது 483க்கு பதிலாக 983 போட்டிருந்தா கூட ஒரு பாக்ஸில் வின் ஆகிருக்கும். ஆனால் அது ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. நம்ம கொடுத்ததுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதான் ஒரு நம்பர் வந்து ஒன்று பவரில் போயிடுது, அல்லது வேறு ஏதோ ஒரு நம்பர் மாறி போயிடுது. இந்த மாதிரி தான் வருதா ஒழிஞ்சு நம்ம கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. சரிங்களா? அதனால் எல்லோரும் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 15/2/2025 கார்னியா 693. இது பார்த்துட்டிங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, ஆனால் நிறைய பேர் அதிகமாக காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து முழுசாக நான் சொல்கிறத கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். இன்றைக்கி ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள், 34, 43, 44, 99, 94, 49, 18, 81, 89, 98, 19, 91, 32, 23, 24, 42, 31, 13, 39, 93, 53, 35, 25, 52. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான நம்பரு. இதில் வந்து முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு வர கெஸ்ஸிங்கை மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பரில் உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணுங்கிறதுக்காக தான் எனக்கு வந்து அத்தனை கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? காஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போடுங்கன்னு நான் சொல்கிறது.
வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு கெஸ்ஸிங் வரலையா, வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த நாள் உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரு மாதிரி மேட்ச் ஆகும். அன்றைக்கி வின் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் வந்து எல்லாமே ரிப்பீட்டில் போட்டிருக்கேன். அதாவது 34ன்னு கொடுத்த இடத்துல 43. இதில் ஏபியும் வரலாம், பிசியும் வரலாம், ஏசியும் வரலாம். இதுதான் நான் சொல்லக்கூடியது. ரெகுலராக நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதில் வந்து இப்போ 34ன்னு வந்தேன்னா 34 ஏபிலையும் வரலாம், பிசிலையும் வரலாம், ஏசிலையும் வரலாம். உங்கள் கணக்குக்கு என்ன வருது அதுதான் முக்கியம். உங்கள் கணக்கு சப்போஸ் ஒரு 44 வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 44 மட்டும் எடுத்து போடுங்க. 44 ஏபி, பிசி, ஏசி. இதில் வந்து ஏதோ ஒரு இதில் மேட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுக்கு என்ன மேட்ச் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். இதை தான் நான் சொல்ல வர்றது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ 34 43 கொடுத்துருக்கேன். இதில் ஏபியும் வரலாம், பிசியும் வரலாம், ஏசியும் வரலாம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ வாங்க ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 8, 9. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்குங்க. சப்போஸ் 1 வருதுன்னு வச்சுங்களேன், 1 அல்லது 6 இது மட்டும் மேட்ச் பண்ணுங்கள். 1 வரலாம் அல்லது 6ஆம் நம்பர் வரலாம். அதுக்கு ஆப்போசிட்டு 1க்கு ஆப்போசிட்டு 6, 6க்கு ஆப்போசிட்டு 1. 2 வருதுன்னு வச்சுங்களேன், 2 ஆப்போசிட் போடுங்க, 2 போடுங்க, அதுக்கு ஆப்போசிட்டு 7 போடுங்க. இப்படி போடணுங்கிறதுக்காக தான் நான் நம்பர் கொடுக்குறேன் ஒழிஞ்சு, மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் வந்து முழுசாக நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வர கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு சொன்னீங்கன்னா தான் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதனால் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. அப்படி இல்லையா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வின்னிங். சரிங்களா? ஓகே. இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். அதாவது 3 டிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் வந்து ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 344, 994, 189, 324, 319, 532. இதுதான் எனக்கு வந்த கெஸ்ஸிங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ஃபுல்லாக எடுத்து போடுங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா வீடியோ ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை நீங்கள் பாக்ஸாக போடுறனாலும் போடலாம், இல்லை சிங்கிளாக போடுறனா போடலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வர கெஸ்ஸிங்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதனால் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கை வந்து எனக்கு கமெண்டில் அனுப்புங்க. இது வந்து கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஆர்வம் அதிகமாகும். சரிங்களா? அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு வெற்றி பெற போகிற நபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.